ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஆர்கன்ஸா ரிப்பன் வச்சு எப்படி ஒரு ரோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஜரி எடுத்திருக்கேன் ரவுண்டு போடுறதுக்காக. ஒரு சர்க்கிள் ஷேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜரி எடுத்து நம்ம ஒரு பென்னில் ரவுண்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், பார்க்க முடியும். இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம். அந்த சர்க்கிளுக்கு சென்டரில் ஒரு டாட் வச்சு 5 லைனாக பிரிக்கணும். 5 லைனா பிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்கான்ஸா ரிப்பன் வச்சு ஒர்க் பண்ண போறோம். இப்போ இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல திக்கான நூல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உல்லன் நூலா இருக்கட்டும், இல்ல ஜரியா இருக்கட்டும், இல்ல மிஷின் நூலா இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா மொத்தமா போட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சென்டர்ல இருந்து எடுத்து நான் ஜரி தான் போட்டிருக்கேன். அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணணும். கீழே இறக்கிட்டு மறுபடியும் சென்டர்லேருந்து அந்த லைனில் கீழே குத்தி எடுத்துட்டு மறுபடியும் சென்டர் எல்லாத்துக்குமே மறுபடியும் சென்டரில் இந்த மாதிரி அந்த 5 லைனையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த லைனில் வச்சு தான் நம்ம ஒரு ரோஸே பண்ண போகிறோம். இந்த ரோஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரெண்டிங்கான ரோஸு. நான் இப்போ எல்லாமே ஆரி ஒர்க்கில் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கான ஒர்க் தாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது கூட நெட் கிளாத் வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். அதுவுமே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இப்போ இந்த டிசைனு. இந்த இந்த ரோஸ் வச்சு நீங்கள் ஒரு ப்ளவுஸோ இல்லை குர்த்தியோ பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக யூனிக்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி 5 லைனையுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஆர்கன்ஸா ரிப்பன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சைஸ் நீடில் தான் எடுக்கணும். கொஞ்சம் அந்த ஹோல்ஸ் மட்டும் பெருசாக இருந்தால் போதும். இப்போ இந்த ஹோல்ஸ்குள்ளே தான் நம்ம ரிப்பன் கட் பண்ணி விட போகிறோம். இது பார்த்திங்கன்னா நார்மல் சாட்டன் ரிப்பனு, ஓகேங்களா? இது ஆர்கன்ஸா ரிப்பன். இது கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நல்லா மொழு மொழுன்னு ப்ளைனாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ நான் ஆர்கன்ஸா ரிப்பன் வச்சு தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு சாட்டன் ரிப்பன் கிடைச்சாலும் நீங்கள் அதிலேயே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கன்ஸா தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ஆர்கன்ஸா எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. இது பாருங்கள், சாட்டன் இப்படி தான் இருக்கும். இது ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸ்க்கே அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் ரிப்பன். 1/2 இன்ச் ரிப்பனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ரிப்பனை கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிவிட்டு ஊசியில் கோர்த்துக்கிறேன். 2 பக்கமும் சேர்த்து நாட் போடக்கூடாது. ஒரு பக்கம் விட்டுட்டு ஒரு பக்கம் மட்டும்தான் நாட் போடணும். பாருங்கள், நான் காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளமாக வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நீளமாக இருந்தாவே போதும். ஏன்னா ரவுண்டு சின்னதாக தானே போட்டிருக்கோம். அதனால் நம்மளுக்கு அந்த ரோஸுக்கு தகுந்த மாதிரி கம்மி ரிப்பன் இருந்தாவே போதும். ஒரு 2 நாட் 3 நாட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரி. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும்தான் நாட் போட்டிருக்கேன். இப்போ சென்டர்லேருந்து எடுக்கிறேன். இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ சென்டர்லேருந்து எடுத்துட்டேன்னா நீங்கள் சைடில் நம்பர் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதிலேருந்து விடுறேன்னா விட்டுட்டு செகண்ட் ஒன்னில் விடக்கூடாது. அப்புறம் தேர்டு ஒன்னில் விடணும். சாரி, இந்த பக்கம் 1 2 3 4 5, ஓகேங்களா? 1 2 3 4 5. இப்போ அடுத்து ஃபஸ்ட் ஒன்னில் விட்டுட்டோம். அடுத்து செகண்டில் விடக்கூடாது. இப்போ தேர்டில் விடணும். விடும்போது அந்த ரிப்பனை எடுத்து விடணும் கையில். அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டான ரோஸ் கிடைக்கும். இப்போ 4ல் விடலை, 5ல் விட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் 1ல் விடக்கூடாது, 2ல் விட்டுருக்கேன். அந்த ரிப்பன் ஒரு லேயராக சுருங்கிக்கும். அப்பப்போ நம்ம எடுத்து விடணும். எடுத்து விட்டு ஒரு இதுக்குள்ளே விட்டோம்னா ஒரு இதுக்குள்ளே விடக்கூடாது. அடுத்து 1ல் இதே மாதிரி தான் நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல ஜரி போட்டு, அந்த நூல் தீர்ற வரைக்குமே இந்த ரிப்பனை விட்டு விட்டு நம்ம எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்லா ஒரு லேயராக ரோஸ் இருக்க மாதிரி கிடைக்கும். இதே நீங்கள் சின்ன ரோஸ் வேணும்னாலும் சின்னதாகவும் இதிலே பண்ணிக்கலாம். இதை விட பெருசாக நான் ஒரு ஃப்ராகுக்கெலாம் பண்ணுறேன், குட்டி பாப்பாங்க ஃப்ராகுக்கெலாம் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய சர்க்கிளாக போட்டு பண்ணிக்கலாம். இதே தான் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண போகிறீங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கேளுங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஆரி ஒர்க் கிளாஸ்லேயே இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஒர்க் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது கூட நெட் கிளாத் வச்சு
ட்ரெண்டிங்கா இப்போ போயிட்டுருக்க ப்ளவுஸ் டிசைன் தான் உங்களுக்கு அதில இருக்க ஃப்ளார் தான் நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். நீங்க நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸ் படிச்சீங்க அப்டின்னா, நம்ப ஸ்டிச்சஸோட நிறுத்திற போறது கிடையாது. ப்ளவுஸ் எப்படி ஒர்க் பண்றது அப்டின்னுமே நான் போட்டு காமிப்பேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்ல ப்ளவுஸ் மார்க்கிங், ட்ரேசிங் எல்லாமே கவர் ஆயிடும் இதுலயே. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க ஆரி கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ்க்கு ஒரு ஆஃபருமே போட்டுட்ருக்கோம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா, ப்ரூச்சஸ் கிளாஸ் ஃப்ரீ. இப்ப பாருங்க, ஒண்ணொண்ணும் நம்ம போட போட எடுத்து விடணும். கொஞ்சம் லைட்டா கையில ட்விஸ்ட் பண்ணி விட்டோம்னா, அந்த லேயர் வந்து கரெக்ட்டா கிடைக்கும். இப்ப பாருங்க, அந்த லாஸ்ட் போக போக அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆயிக்குது கரெக்ட்டா. ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டா இருக்கும். நம்ம இன்னும் நல்லா அந்த நூல் தீர்ற வரைக்கும் போட்டுட்டே இருக்கணும். அந்த சைட்ல வந்து நூல் வந்து தெரியவே கூடாது. அந்த ஜரி போட்டிருக்கேன் இல்லையா? அந்த இடம் வந்து தெரியக்கூடாது. தெரியாம அது வரைக்குமே கவர் பண்ணுனா மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு லேயர்டு ரோஸ் வந்து கிடைக்கும். இந்த ரோஸ் அவ்ளோ சூப்பரா இருக்கும். நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா. இது நம்ம தனியா போடுறனால உங்களுக்கு ரோஸ் மாரி தெரியுது. இதுலயே கொடி போட்டு, அதில வந்து ஸ்டோன்ஸ்லாம் வச்சு, ஒரு கொடி மாரி போட்டு, அந்த மாரிலாம் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு நான் ப்ளவுஸ் டிசைன்ல இந்த டிசைன் நான் போட்டு காமிக்கிறேன். அந்த த்ரெட்டுக்குள்ளேயே குத்தணும். மேல கொஞ்சம் இந்த ரிப்பன்ல குத்திட்டாலும், அதுவுமே சேர்ந்து வெளிய வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸு. புரியல அப்படின்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க. நீங்க என்னோட ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, கால் பண்ணி கேளுங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. உங்களுக்கு கிளாஸ் 1, கிளாஸ் 2லாம் எங்க இருக்குன்னு தெரியல அப்டின்னா, நான் பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். பேசிக் லெவல் கிளாஸ், அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் அப்டின்ட்டு எல்லா கிளாஸ்க்குமே மெஹந்தி கிளாஸ், ஆரிக்கு எல்லாத்துக்குமே வந்து பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். அதில செக் பண்ணி பாருங்க. நம்மக்கிட்ட எல்லாமே பிரைவேட் வீடியோஸா தான் இருக்கும். YouTubeல எதுவுமே கத்துக்கிற மாரி இருக்காது. உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்டின்னா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப லாஸ்ட்டா முடிக்கும்போது நான் எல்லாமே அந்த த்ரெட் தெரியாம முடிச்சுட்டேன். இப்ப அப்படியே நான் கீழ குத்தி எடுக்கிறேன். குத்திட்டு, கீழ எப்படி நாட் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க ரோஸ் எவ்வளோ எம்போஸ்டா வந்திருக்குன்னு. இப்ப அந்த நீடில வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு அப்படியே ஒரு நாட்டு. நல்லா இழுத்து நாட் போட்டுருங்க. ஒரு 2 நாட் போட்டுருங்க அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருக்கிற ரிப்பன வந்து கட் பண்ணிடுங்க. பேக் சைட் பாருங்க ஒண்ணுமே இருக்காது. ஃபர்ஸ்ட்டு போட்ட நாட்டும், லாஸ்ட்டு போட்ட நாட்டும் தான் இருக்கும். இப்ப எம்போஸ்டா ஒரு லேயர்டா பாருங்க ரோஸ் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. சென்டர்ல நீங்க பேர்ல் பீட்ஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இல்ல இந்த மாரி ஒரே ஒரு ஸ்டோன் வச்சு முடிக்கிறதுனாலும் முடிச்சுக்கலாம். நான் வந்து ஸ்டோன் வச்சு கம்ப்ளீட் பண்றேன். உங்களுக்கு இதில ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.